ஏன் வாடிக்கையாளர்கள் மீண்டும் மீண்டும் டிமார்ட்டுக்கு வருகிறார்கள்? அது ஆடம்பரமான விளம்பரங்களுக்காகவோ அல்லது ஆடம்பரமான கடைகளுக்காகவோ அல்ல. இதற்கான பதில் மிகவும் எளிது: மதிப்பு. வாடிக்கையாளர்களுக்கு ஒவ்வொரு நாளும் முடிந்தவரை குறைந்த விலையில் பொருட்களை வழங்கி அவர்களின் பணத்தை சேமிக்கச் செய்வதே டிமார்ட்டின் முக்கிய வணிக உத்தியாகும். வாடிக்கையாளருக்கு உண்மையான மதிப்பை வழங்கினால் அவர்கள் மீண்டும் மீண்டும் வருவார்கள். இதுதான் டிமார்ட்டின் வெற்றியின் முக்கியமான அடிப்படை. மலிவான விலை, உண்மையான மதிப்பு, தொடர்ச்சியான வாடிக்கையாளர் நம்பிக்கை. டிமார்ட்டின் வெற்றியின் மையத்தில் ETLC மற்றும் ETLB என்ற முக்கியமான வணிக கொள்கை உள்ளது. ETLC என்றால் எவ்ரிடே லோ காஸ்ட், அதாவது ஒவ்வொரு நாளும் குறைந்த செலவில் செயல்படுவது. ETLB என்றால் எவ்ரிடே லோ பிரைஸ், அதாவது ஒவ்வொரு நாளும் குறைந்த விலையில் பொருட்களை வழங்குவது. இந்த இரண்டு கொள்கைகளும் ஒரு சக்தி வாய்ந்த வணிகச் சுழற்சியை உருவாக்குகின்றன. குறைந்த செயல்பாட்டு செலவு குறைந்த விலைக்கு வழிவகுக்கிறது. குறைந்த விலை அதிகமான வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறது. அதிக வாடிக்கையாளர்கள் அதிக விற்பனை அளவை உருவாக்குகிறார்கள். அதிக விற்பனை அளவு மீண்டும் குறைந்த செலவில் செயல்பட உதவுகிறது. இதன் மூலம் குறைந்த செலவு, குறைந்த விலை, அதிக வாடிக்கையாளர்கள், அதிக விற்பனை என்ற தொடர்ச்சியான சுழற்சி உருவாகிறது. இதுவே டிமார்ட்டின் வணிக உத்தியின் முக்கியமான பலமாகும். செலவு கட்டுப்பாடுதான் இந்த முழுமையான வணிக மாதிரியின் அடித்தளமாகும். ஆடம்பரமாக எப்படி தோன்றுவது என்று சிந்திப்பதற்கு பதிலாக டிமார்ட் வாங்குதல், கடை செயல்பாடுகள் மற்றும் கடை விரிவாக்கம் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் செயல்திறனுடன் செயல்படுவதில் கவனம் செலுத்துகிறது. தேவையற்ற செலவுகளை குறைத்து கிடைக்கும் வளங்களை சிறப்பாக பயன்படுத்துவதன் மூலம் வணிகத்தை திறமையாக நடத்துகிறது. இதன் மூலம் குறைந்த செலவு என்பது வெறும் விலை குறைக்கும் உத்தி அல்ல, அது வணிகத்தின் அடிப்படை செயல்பாட்டு உத்தி என்பதை டிமார்ட் நிரூபிக்கிறது. சிறந்த செயல்திறன், குறைந்த செலவு மற்றும் வாடிக்கையாளருக்கு சிறந்த மதிப்பு, இவைதான் நீண்டகால வெற்றிக்கான முக்கிய அடித்தளங்கள். டிமார்ட் அதிக விற்பனை அளவை அடிப்படையாக கொண்ட ஒரு வணிக மாதிரியை பின்பற்றுகிறது. பாரம்பரிய சில்லறை விற்பனையாளர்கள் குறைந்த எண்ணிக்கையிலான பரிவர்த்தனைகளில் அதிக லாப விகிதத்தை பெறுவதை நோக்கமாக கொண்டிருக்கலாம். ஆனால் டிமார்ட் போட்டித்தன்மை கொண்ட குறைந்த விலையை வழங்கி அதிகமான வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறது. இதன் மூலம் விற்பனை அளவை அதிகரிக்கிறது, அதிகமான பரிவர்த்தனைகளை உருவாக்குகிறது, மேலும் பெரிய அளவிலான வணிக செயல்பாட்டை உருவாக்குகிறது. எளிமையாகச் சொன்னால், அதிக விலை வைத்து குறைவாக விற்பதை விட நியாயமான குறைந்த விலையில் அதிகமாக விற்பதே டிமார்ட்டின் முக்கிய அணுகுமுறை. அதிக விற்பனை அளவு, அதிக செயல்பாட்டளவு மற்றும் வலுவான வாடிக்கையாளர் அடிப்படை, இவை அனைத்தும் இணைந்து டிமார்ட்டின் அளவிலான போட்டி முன்னிலையை உருவாக்குகின்றன. டிமார்ட்டின் ஒரே இடத்தில் அனைத்தையும் வாங்கும் வணிக உத்தி ஒவ்வொரு வாடிக்கையாளர் வருகையையும் மேலும் மதிப்புமிக்கதாக மாற்றுகிறது. மளிகைப் பொருட்கள் போன்ற அடிக்கடி வாங்கப்படும் பொருட்களுடன் வீட்டு உபயோகப் பொருட்கள், தனிப்பட்ட பயன்பாட்டுப் பொருட்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களையும் ஒரே இடத்தில் வழங்குகிறது. இதனால் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான பல பொருட்களை ஒரே கடையிலேயே வாங்க முடிகிறது. அடிக்கடி தேவைப்படும் பொருட்கள் தொடர்ந்து விற்பனையாகின்றன. இதன் மூலம் பொருட்களின் விற்பனை சுழற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. வாடிக்கையாளர்களும் தங்களின் அன்றாட தேவைகளுக்காக மீண்டும் மீண்டும் கடைக்கு வருகிறார்கள். இதுதான் ஒரே இடத்தில் பல தேவைகளை பூர்த்தி செய்யும் டிமார்ட்டின் வணிக உத்தியின் முக்கிய பலமாகும். சரியான பொருட்களின் தேர்வுதான் டிமார்ட்டின் வணிக உத்தியின் முக்கிய அம்சமாகும். டிமார்ட் எல்லா வகையான பொருட்களையும் விற்பனை செய்ய முயற்சிப்பதில்லை. அதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களுக்கு உண்மையில் தேவையான முக்கியமான பொருட்களை தேர்வு செய்து அவற்றில் கவனம் செலுத்துகிறது. இந்த திட்டமிட்ட பொருள் தேர்வு முறையின் மூலம் அதிகமாக விற்பனையாகும் பொருட்களுக்கு சரியான முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இதனால் பொருட்களின் விற்பனை வேகம் அதிகரிக்கிறது, மேலும் தேவையில்லாமல் அலமாரி இடத்தை பயன்படுத்தும் மெதுவாக விற்பனையாகும் பொருட்களை குறைக்க முடிகிறது. அதாவது அதிக பொருட்களை வைத்திருப்பது முக்கியமல்ல, வாடிக்கையாளர்களுக்கு தேவையான சரியான பொருட்களை வைத்திருப்பது முக்கியம். இதன் மூலம் அலமாரி இடத்தின் சிறந்த பயன்பாடு, அதிக விற்பனை வேகம் மற்றும் குறைந்த வீணாக்கம் ஆகியவற்றை டிமார்ட் அடைய முடிகிறது. விரிவாக்கத்தை மேற்கொள்ளும்போது டிமார்ட் கிளஸ்டர் அடிப்படையிலான அணுகுமுறையை பின்பற்றுகிறது. அதாவது ஒரே பகுதியில் அதிகமான கடைகளை அமைத்து
அந்த பகுதியில் தனது இருப்பை முதலில் வலுப்படுத்துகிறது. அதன் பிறகே புதிய பகுதிகளுக்கு விரிவடைகிறது. இந்த அணுகுமுறையின் மூலம் விநியோக செலவுகளை குறைக்க முடியும், செயல்பாடுகளை திறமையாக நிர்வகிக்க முடியும், மேலும் ஒரே பகுதியில் அதிகமான வாடிக்கையாளர்களை சென்றடைய முடியும். ஏற்கனவே உள்ள பகுதிகளில் தனது செயல்பாட்டை ஆழமாக வளர்த்த பிறகு புதிய பகுதிகளுக்கு நகர்வதால் செலவு சார்ந்த போட்டி முன்னிலையை தொடர்ந்து பராமரிக்க முடிகிறது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் வலுவான வாடிக்கையாளர் நம்பிக்கையையும் சந்தை ஆதிக்கத்தையும் உருவாக்க முடிகிறது. இதுதான் டிமார்ட்டின் விரிவாக்க உத்தியின் முக்கிய பலமாகும். எளிமையான மற்றும் தெளிவான கடை அனுபவத்திற்கு டிமார்ட் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. தேவையில்லாத ஆடம்பர அம்சங்களை தவிர்த்து வாடிக்கையாளர்களுக்கு உண்மையில் தேவையான முக்கியமான விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. பொருட்கள் எப்போதும் கிடைப்பது, நியாயமான விலை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு எளிதான வாங்கும் அனுபவம் ஆகியவை அதன் முக்கிய முன்னுரிமைகளாக உள்ளன. ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளரின் தேவையை சரியாக புரிந்துகொண்டு அதற்கு ஏற்ற மதிப்பை வழங்குவது இந்த எளிமையான கடை அணுகுமுறையின் முக்கிய நோக்கமாகும். தேவையற்ற ஆடம்பரம் இல்லாமல் தேவையான பொருட்கள், சரியான மதிப்பு மற்றும் எளிதான வாங்கும் அனுபவம், இதுவே டிமார்ட்டின் கடை அனுபவத்தின் முக்கிய அடிப்படையாகும். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையே டிமார்ட்டின் உண்மையான சொத்தாகும். ஒரு முறை வழங்கப்படும் தள்ளுபடி வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்க்கலாம், ஆனால் தொடர்ந்து கிடைக்கும் உண்மையான மதிப்புதான் வாடிக்கையாளர்களிடம் நீண்டகால நம்பிக்கையை உருவாக்குகிறது. தொடர்ச்சியான குறைந்த விலை, நல்ல மதிப்பு மற்றும் நம்பகமான வாங்கும் அனுபவம் ஆகியவை வாடிக்கையாளர்களை மீண்டும் மீண்டும் அதே கடைக்கு வரச் செய்கின்றன. இதன் மூலம் மதிப்பு, நம்பிக்கை, மீண்டும் வருகை மற்றும் வாடிக்கையாளர் விசுவாசம் என்ற தொடர்ச்சியான சுழற்சி உருவாகிறது. ஒரு தள்ளுபடி வாடிக்கையாளரை ஈர்க்கலாம், ஆனால் தொடர்ந்து வழங்கப்படும் மதிப்புதான் அவரை நீண்டகால வாடிக்கையாளராக மாற்றுகிறது. வளர்ச்சியடையும் போது தங்களின் அடிப்படை வணிக மாதிரியை இழக்காமல் இருப்பது மிகப்பெரிய சவாலாகும். நூற்றுக்கணக்கான கடைகளாக விரிவடைந்தாலும் செயல்பாட்டு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதில் டிமார்ட் கவனம் செலுத்துகிறது. செலவு கட்டுப்பாடு, செயல்பாட்டு திறன், குறைந்த விலை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான மதிப்பு ஆகிய அடிப்படை கொள்கைகளை வளர்ச்சியின் போதும் தொடர்ந்து பாதுகாக்கிறது. இதன் மூலம் வணிகம் பெரிதாக வளர்ந்தாலும் அதன் வெற்றிக்கு அடித்தளமாக இருந்த முக்கிய வணிக மாதிரியை தொடர்ந்து நிலைத்திருக்கச் செய்ய முடியும். அளவில் வளர்வது மட்டும் வெற்றி அல்ல, வளர்ச்சியடைந்த பிறகும் அடிப்படை கொள்கைகளை தொடர்ந்து காப்பதே நிலையான வெற்றியின் உண்மையான அடையாளமாகும். டிமார்ட் ரெடி மூலம் டிஜிட்டல் சில்லறை விற்பனைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது டிமார்ட்டின் சமீபத்திய முக்கியமான நடவடிக்கையாகும். வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகள் காலத்திற்கேற்ப தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதனால் வெற்றிகரமாக செயல்படும் வணிக உத்தியை முழுமையாக கைவிடாமல் அதை புதிய சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும். முக்கியமான பாடம் இதுதான். வெற்றியை உருவாக்கிய அடிப்படை உத்தியை பாதுகாத்துக் கொண்டே வாடிக்கையாளர்களின் புதிய தேவைகளுக்கு ஏற்ப தங்களை தொடர்ந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் லாப விகிதத்தையும் செலவு கட்டுப்பாட்டையும் பாதுகாப்பது அவசியம். இதுதான் நிலையான வளர்ச்சிக்கும் நீண்டகால வணிக வெற்றிக்கும் முக்கியமான அணுகுமுறையாகும். டிமார்ட்டின் முழுமையான வணிகச் சுழற்சியை ஒன்றாக பார்க்கும்போது ஒவ்வொரு அம்சமும் அடுத்த அம்சத்தை வலுப்படுத்துவது தெளிவாக தெரிகிறது. தினசரி குறைந்த செயல்பாட்டு செலவுதான் இந்த முழு வணிகச் சுழற்சியின் முக்கிய இயக்க சக்தியாக உள்ளது. குறைந்த செலவு குறைந்த விலையை உருவாக்குகிறது. குறைந்த விலை அதிகமான வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறது. அதிக வாடிக்கையாளர்கள் அதிக விற்பனை அளவை உருவாக்குகிறார்கள். அதிக விற்பனை அளவு வணிகத்தின் செயல்திறனை மேலும் அதிகரிக்கிறது. இதன் மூலம் மீண்டும் குறைந்த செலவில் செயல்படுவதற்கான வலுவான அடித்தளம் உருவாகிறது. இவ்வாறு தினசரி குறைந்த செலவு, தினசரி குறைந்த விலை, வாடிக்கையாளர் வருகை மற்றும் அதிக விற்பனை அளவு ஒன்றை ஒன்று தொடர்ந்து வலுப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த வணிகச் சுழற்சியாக மாறுகிறது. வாடிக்கையாளரை புரிந்துகொள்வதில் தொடங்கி அவர்களின் நம்பிக்கையை பாதுகாப்பது வரை எந்தவொரு நிறுவனமும் கற்றுக்கொள்ளக்கூடிய 7 முக்கியமான வணிக பாடங்கள் இதில் உள்ளன. வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து கொள்வது, சரியான பொருட்களை வழங்குவது, செலவுகளை கட்டுப்படுத்துவது, நியாயமான விலையை வழங்குவது, செயல்பாடுகளை திறமையாக நிர்வகிப்பது, மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது மற்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை தொடர்ந்து பாதுகாப்பது ஆகியவை எந்தவொரு வணிகத்திற்கும்
மிகவும் பயனுள்ள கொள்கைகளாகும். இந்த அனைத்து பாடங்களுக்கும் பொதுவான ஒரு முக்கிய கருத்து உள்ளது. சரியான விஷயங்களை ஒருமுறை செய்வது மட்டும் போதாது. அதை தொடர்ந்து சீராக நீண்ட காலத்திற்கு சரியாகச் செய்வதுதான் நிலையான வணிக வெற்றியை உருவாக்குகிறது. இறுதியாக, டிமார்ட்டின் வணிக உத்தியின் உண்மையான பலம் அதை செயல்படுத்தும் விதத்தில்தான் உள்ளது. அவர்கள் வணிகத்தை தேவையில்லாமல் சிக்கலாக்காமல் 3 முக்கிய விஷயங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்துகிறார்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது, வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த மதிப்பை வழங்குவது மற்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை உருவாக்குவது. இந்த எளிமையான அணுகுமுறையை தொடர்ந்து சீராக செயல்படுத்துவதன் மூலம் நிலையான வளர்ச்சிக்கான வலுவான பாதையை உருவாக்கியுள்ளனர். வெற்றி என்பது சிக்கலான உத்திகளை உருவாக்குவதில் மட்டும் இல்லை, சரியான உத்தியை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்துவதில்தான் உள்ளது. இதுவே நீண்டகால நிலையான வளர்ச்சிக்கான டிமார்ட்டின் முக்கியமான பாடமாகும்.